கிட்டத்தட்ட 1 இயர் மேல இருக்கும். இப்போ இதில பண்ணலாமா? இல்ல இதில பண்ணலாமா? ஓகே. 2லயும் பண்ணலாம். என்னன்னா ஒரு 1 இயருக்கு மேல இருக்கும். கிட்டத்தட்ட பல வீடியோவுக்கு கீழ வந்துட்டு இந்த ஒரு கமெண்ட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்பயே நான் நினச்சேன் கண்டிப்பா பண்ணுன்னு. அதுக்கு இப்போ தான் நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து க்ளேல இயரிங் கேட்டிருந்தாங்க. எனக்கு 2 க்ளேல என்ன பண்ணலான்னு தெரியல. ஸோ அதனால மோல்டிட் க்ளேவும் எடுத்திருக்கேன், ஃபோம் க்ளேவும் எடுத்திருக்கேன். 2லயும் இயரிங் பண்ண போறேன். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்துட்டு 2 இயரிங்கில எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நான் என்னோட ஃபேவரட் வந்து சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு மோல்டிட் க்ளே எடுத்துட்டு அத வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெசின் மோல்டில் வந்துட்டு லீஃப் ஷேப் இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டெக்ஸ்சர்லாம் கொடுக்கும். சரி அது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வரல. அதுக்கப்புறம் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணணும் தான் ஒழுங்காக வந்துச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஹோல்ஸும் இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக ஹோல்ஸ் போட்டுட்டு நல்லா காய வச்சுக்கிட்டேன். காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் பெயிண்ட் பண்ணிட்டு பெயிண்ட் மட்டும் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு கோல்டன் கலர் மெட்டாலிக் லுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காஞ்சதுக்கப்புறம் நல்லா கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கனெக்டர் மாதிரி இயரிங்கில் யூஸ் பண்ணுற கனெக்டர் மாதிரி ஐபின் மாதிரி இருக்கும். பட் ஐபின் இல்லை. அதை எடுத்துகிட்டு மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டெட்டை மாட்டி விட்டோன்னா ஒரு இயரிங் லாங் இயரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இயரிங் பார்க்கலாமா? இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் க்ளேவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ க்ளே எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட் க்ளேவ் இந்த மாதிரி அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டு எல்லோ க்ளேவ் கொஞ்சமாக எடுத்து உள்ளே அப்படியே வச்சுட்டு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி பனானா மாதிரி அப்படியே கட் பண்ணி 5 பக்கமாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது தெரியுமா, அதோட எண்டிங்கை வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அதை லைட்டாக வந்துட்டு கை வழியாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு எண்டிங்கில் அப்படியே பிடிச்சி விட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அப்படியே ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு பேர்ல் எடுத்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டெட் பேஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஃப்ளவர் எடுத்து அதில் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு கீழே ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ அதுலேயும் ஏன் சும்மா விடன்னு சொல்லிட்டு ஒரு செயின் எடுத்து அதில் ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த செயின்லேயும் வந்துட்டு ஒரு ட்ராப் பேர்ல் இருக்கிற மாதிரி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஃபைனல் லுக் பார்க்க இப்படி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ஃபோம் க்ளேல பண்ண இயரிங் பிடிச்சிருந்துச்சா, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மோல்டிட் க்ளே லீஃப் இயரிங் அது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு 2மே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் க்ளேல பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.